Hi friends, welcome to my channel. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதாவது நீங்க மொட்டை அடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அம்மா அப்படின்னு. அதாவது இதில் எக்ஸ்பீரியன்ஸ்னு எனக்கு ஒன்றும் தோணலைங்க. என்ன அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. அதாவது முடி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே அப்படின்ட்டு கூகுளில் நம்பர் எடுத்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணப்போ அவங்க கேட்டாங்க, ஃபுல் ஹேரும் கொடுக்குறீங்களா அப்படின்னு. ஆமாங்க, நான் ஃபுல் ஹேர் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ, சரிங்க அப்படின்னா ஃபுல் ஹேர் கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் வீட்டுக்கே ஆள் அனுப்பி விட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மறுநாள் வந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மறுநாள் நாங்கள் வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் தலைக்கு நல்லா குளிச்சுட்டு ஹேரில் வந்து கொஞ்சம் கூட பேனோ பொடுகோ அந்த மாதிரி இல்லாமல் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க ஷாம்பு போட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, விக்கு செஞ்சு ஃப்ரீயாக தான் கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்கிறக்காக சும்மா எண்ணெய் பிசுக்கோடையோ பேன் பொடுகோடையோ கொடுக்கக்கூடாது இல்லையா. அதனால அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்கன்னு. நானும் அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்தேன். கரெக்டாக அவங்க சொன்ன டைமுக்கு வந்தாங்க. வந்துட்டு அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு வீடியோஸும் எடுத்தாங்க. ஆனால் எனக்கு ஷேர் பண்ணலை. அப்புறம் முடி கொடுத்துட்டு மறுநாள் சொன்னாங்க, ஒரு லிங்க் அனுப்புகிறோம், நீங்கள் அதில் வந்து ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா நேமு அட்ரஸ்ஸு நீங்களாக டொனேட் பண்ணிங்களா இல்லை ஃபுல் ஹேர் டொனேட் பண்ணிங்களா இதெல்லாம் வந்து கேட்பாங்க. நீங்கள் அதை ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஏதோ ஒரு மனசு திருப்தியாக இருந்துச்சு. அவங்க அதே மாதிரி சர்டிஃபிகேட்டும் அனுப்பி விட்டாங்க. அதாவது இது என்னென்னா, எனக்கு சர்டிஃபிகேட்டுக்காகவோ இல்லை வீடியோஸ்க்காகவோ இல்லை, எனக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இல்லாதவங்களுக்கு, அதாவது போயிட்டு ஓல்டேஜ் ஹோம் கவர்மெண்ட் ஓல்டேஜ் ஹோம்லலாம் போயிட்டு எனக்கு சாப்பாடு தானம் கொடுக்கணுன்னு எல்லாம் ஆசை உண்டு. ஆனால் எங்கிட்ட வருமானங்கிறது கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நாங்கள், பெரிய ஃபேமிலியெல்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது கணவரோட வருமானத்தில் பிள்ளைங்களோட படிப்பு செலவு, வீட்டு செலவு, டேக்ஸு எல்லாமே பார்க்கணும். சொந்த வீடு தான், டேக்ஸ் எல்லாமே பார்க்கணும். அப்போ பட்ஜெட் போட்டு தான் எங்களோட வாழ்க்கை முறை ஓடும். அப்படிங்கும்போது இது வந்து எங்களால் செய்ய முடியல. ஆனால் வருஷத்தில் பிள்ளைங்களோட பர்த்டே வரும்போதும் சரி, அவரோட பர்த்டே வரும்போதும் சரி, நான் கோயிலில் போயிட்டு அங்கே கோயில் வாசலில் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு நான் கொடுக்குறது வழக்கம். அது என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் செஞ்சு கொண்டு போவேன். ஆனால் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வருமானத்தை எதிர்பார்த்து தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது. கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலில் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு இது வருமானம் வரும்னு என்னோடய அபிப்பிராயம். அப்படி வரும்போது கட்டாயம் கவர்மெண்ட்டில் நடத்தக்கூடிய ஓல்டேஜ் ஹோமு, குழந்தைங்க இல்லம் இதுக்கெல்லாம் போய் கட்டாயம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு நல்ல செழிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது என்னோடய ஆசை. அது கண்டிப்பாக நிறைவேறணும், ஆண்டவங்கிட்ட வேண்டுவோம். இப்போதைக்கு மனசில் திடீர்னு தோணுச்சு. ஹாப்பியாக தான் நான் வந்து ஹேரை வந்து டொனேட் பண்ணேன். டொனேட் பண்ணினதுக்கப்புறம் சில பேர் கேட்டாங்க, கோயிலுக்கா மொட்டை அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொன்னேன். ரீசன் சொல்லும்போது ரொம்ப பாராட்டினாங்க. சில பேர் வந்து நம்ம மூஞ்சை பார்க்கும்போதே புரியும் அவங்க என்ன நினப்பில் பார்க்குறாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. வயசு நமக்கு 48 ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம எப்படி இருந்தால் என்னங்கிறது என்னோடய எண்ணம். அழகாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அழகு உடம்புல மட்டும் இல்லை மனசுலையும் இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இவ்வளோதாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். கேட்ட சப்ஸ்கிரைபருக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு வருமானம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அதாவது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த ஓல்டேஜ் ஹோமு, குழந்தைகள் இல்லம், அதாவது உடம்பு கைகால் ஊனம் அந்த மாதிரி இல்லமெல்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் ஏதாவது போய் பண்ணுவேன். அது என்னோட லட்சியமும் கூட. அதாவது என்னோட கடைசி நிமிஷத்துக்குள்ளார நான் ஏதாவது பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை. அதாவது மரணங்கிறது நம்ம எதிர்பார்த்து வாழக்கூடியது தான். எப்படி சந்தோஷம் நமக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி தான் மரணமும். அதை நான் வந்து ரொம்ப தைரியமாகவே நான் ஒத்துக்குவேன். என்னோட மரணத்துக்குள்ளாட நான் எப்படியாச்சும் யாருக்காச்சும் நான் நல்லது பண்ணணுங்கிறது என்னோடய நோக்கம். அது கண்டிப்பாக நிறைவேறது உங்கள் கையில் இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
கடவுள் வந்து எப்போ எனக்கு அதெல்லாம் பண்ணணும்னு வச்சுருக்கிறாரோ அது நடக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.